ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குடல் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து கடையிலேயே நல்லா க்ளீன் பண்ணி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் தண்ணியில் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. 2 டைம் வந்து நல்லா அமுத்தி இது பண்ணிங்கன்னா அதில் இருக்க அழுக்கெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கல் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு இந்த குடலை எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ இது பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து அதில் இருக்கிற அழுக்கு அந்த மாதிரி இதெல்லாம் வந்துடும். நல்லா கழுவிக்கோங்க. நல்லா இப்படி அமுத்தி கழுவினிங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த முடி அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ஒரு கடாய் எடுத்துகிட்டு 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. அது கூட சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் 2 கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காயும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 2 பிரிஞ்சி எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சமாக சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து தாளித்து விட்டுக்கோங்க. இது கூட வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் எடுத்து நான் வந்து கீரி போட்டிருக்கேன். அதே மாதிரி போட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 தக்காளியை வந்துட்டு நான் மிக்சியில் அரைச்சி எடுத்திருக்கேன். தண்ணியில் எது ஊற்றுனா தக்காளி மட்டும் அரைச்சிங்கன்னா போதும். அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இது கழுவி வச்சுருக்க குடலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வந்து நான் மட்டன் மசாலா தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் காரம் பத்தலைன்னா கூட இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். குடலை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. குடல்ல இருந்தே தண்ணி வரும். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி தாராளமாகவே ஊற்றி எடுத்துக்கோங்க. நான் வந்து 8 விசில் விட்டு ஆஃப் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு திக்னஸாக இருக்குது. பார்த்திங்கன்னா இப்போ குடல் குழம்பு ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.